அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழக அரசு ஊழியர்களுக்கான பொங்கல் போனஸ் குறித்து முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அரசு ஊழியர்களுக்கு தமிழ்நாடு அரசு பொங்கல் போனஸ் அறிவித்துள்ளது. இது குறித்து முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் வெளியிட்ட அறிக்கையில் தமிழக அரசு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு சி மற்றும் டி பிரிவை சேர்ந்த ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ரூபாய் 3000 கருணைத் தொகையும் தொகுப்பூதியம் சிறப்பு கால முறை சம்பளம் பெறும் பணியாளர்கள் மற்றும் 2023-24 நிதியாண்டில் குறைந்தபட்ச 240 நாட்கள் அல்லது அதற்கு மேலாக பணிபுரிந்து சில்லறை செலவினத்தின் கீழ் மாத அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட சம்பளம் பெறும் முழு நேர மற்றும் பகுதி நேர ஊழியர்களுக்கு ரூபாய் 1000 கருணைத் தொகையும் அறிவித்துள்ளது. 2006ஆம் ஆண்டு மத்திய அரசால் வெளியிடப்பட்ட திருத்தப்பட்ட போனஸ் சட்டத்தின்படி 2006ஆம் ஆண்டு முதல் மத்திய அரசு ஊழியர்கள் ரூபாய் 7000 போனஸாக பெற்று வருகின்றனர். அதனை பின்பற்றி தமிழ்நாட்டில் உள்ள பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு ரூபாய் 7000 போனஸ் வழங்கப்படுகிறது. ஆனால் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ரூபாய் 3000 போனஸ் மட்டும் வழங்குவது ஏற்புடையது அல்ல. மாநில அரசின் இத்தகைய பாரபட்சமான நிலைப்பாட்டுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மத்திய அரசு வழங்குவது போல ரூபாய் 7000 பொங்கல் போனஸாக வழங்க வேண்டும். ஏ மற்றும் பி பிரிவு அலுவலர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட போனஸ் மற்றும் தொகுப்பூதியம் சிறப்பு கால முறை ஊதியத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கும் பாரபட்சமின்றி ரூபாய் 7000 போனஸாக வழங்க வேண்டும் என தமிழக முதல்வரை வலியுறுத்துகிறோம் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இந்த கோரிக்கையை தமிழக அரசு பரிசீலித்து அரசு ஊழியர்களுக்கான பொங்கல் போனஸில் புதிய மாற்றங்கள் செய்யப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. நன்றி, வணக்கம்.